சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு சென்னையில் விழிப்புணர்வு மாரத்தானை முதல்வர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அண்ணா நினைவிடம் முதல் தீவுத்திடல் வரை 5.6 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்ற இந்த மாரத்தானில் ஸ்டாப் ட்ரக் ஸ்டார்ட் ரன் என்ற வாசகம் அச்சிடப்பட்ட டி ஷர்ட் மற்றும் ட்ராக் ஷூட் அணிந்து முதல்வர் பங்கேற்றார். நிகழ்வில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். உளமாற உறுதி கூறுகிறேன். பின்னர் முதல்வர் விஜய், விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, கல்லூரி மாணவ மாணவிகள், விளையாட்டு வீரர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் மாரத்தானில் கலந்து கொண்டனர். முதல்வருடன் இணைந்து பிரபல விளையாட்டு வீராங்கனைகள் பவானி தேவி, அனிதா மற்றும் கவிதா ஆகியோரும் ஓட்டத்தில் பங்கேற்றனர். சிஎம் சார் ஓடினது எங்களுக்கு அதுதான் பார்த்துட்டு வருவாங்களான்னு எங்களுக்கு எதிர்பார்க்கல. நாங்க ஜஸ்ட் 2 days பிஃபோர் தான் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறமா அவர் பேனர்ல அவர் ஓடுறத பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது. ஆல்ரெடி மார்னிங் வரும்போது ஒரு மோட்டிவேஷனா தான் வந்தோம். சிஎம் பார்த்த உடனே இன்னும் மோட்டிவேஷன் ஆயிட்டோம். ஸோ 6 கிலோமீட்டர் ரன் தான். இது அடிக்கடி வச்சா இன்னும் நல்லா இருக்கும். முன் உதாரணமா பண்ணிருக்காரு விஜய் சிஎம் சார். ஆமா, விஜய்னாலே நமக்கு சந்தோஷம். அவரும் பின்னாடி தான் வந்தாரு. எப்படி இங்க தொடங்கினாருன்னு தெரியல. நாங்க லேட்டா வரோம். 52 வயசுனா நம்பாதீங்க சார். 18 வயசு கூட ஆகல சார். அழகா சார். இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் காலையில எழுந்து வர்றதே பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே விஜய்னால நான் நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் நிறைய பூஸ்டப் ஆகுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சிஎம் அவர்கள் பங்கேற்றது ரொம்ப பெருமையா இருக்கு. அவர் சிஎம் அவர்களோட நாங்களும் இந்த மாரத்தான் விழிப்புணர்வு மாரத்தான்ல பங்கேற்றது ரொம்பவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு சார். ஆக்சுவலி விஜய் அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ணாரு, ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ நாங்களும் அவர் கூட ஓடினதுல ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவரை பார்த்து ஒரே மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு. இதான் எங்க ஃபர்ஸ்ட் டைம். எங்க எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. இவ்வளவு பேர் தளபதி வரதுக்காகவே நானும் வந்தேன். ஆமா, தளபதிக்காக நாங்களும் வந்தோம். அண்ட் நாங்க இவ்வளவு பேரை பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகி இவ்வளவு தூரம் கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னும் போது ரொம்ப ஃபினிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்றது